என்ன சொல்லுங்களேன், என்னைய சொல்றீங்க? ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இப்ப எல்லாம் தெரிந்தவர் போல பேசுனீங்கல்ல, எல்லாம் தெரிந்தவர் போல பேசக்கூடாது. அது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஏன்னா பதவி வரும் பொழுது பணிவு அப்படின்றது மிக மிக அவசியம் இல்லையா? ஒரு பணிவு அப்படின்றது இருங்க பேச விட்டு பேசணும். பணிவு, பதவி வரும் பொழுது பணிவு அப்படின்றது மிக மிக அவசியம். தான் மட்டும்தான் கேள்வி கேட்கணும், மற்ற யாரும் கேட்கக்கூடாது. தான் மட்டும்தான் எல்லாம் சொல்லணும், மற்றவங்க யாரும் சொல்லக்கூடாது. முதல்ல என்னமே அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடாது. என்ன நான் இப்ப தவறா எதுவும் பேசல சாமி, தவறா எதுவும் எடுத்து ஒரு மணி நேரம் கூட நீ பேசு. என்ன நான் அப்படிலாம் பேச வர மாட்டேன். ஆக எந்த இடத்துல பேசணும் அப்படின்றதான் நான் முறையா சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாம் தெரிந்தார் போல பேசக்கூடாது, அது எனக்கு பிடிக்காத பழக்கம். எனக்கு தெரியும், நான் சொல்லவே இல்லை. அதான் நான் ஆதியிலேயே சொல்லிட்டேன், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு விஷயத்த பேசுனா பத்தாது, அதற்குரிய தன்மை இருக்கணும். சரிங்களா? வாங்க கதைக்கு வாங்க. எதுக்காக வந்தீங்க? என்ன காரணம்? தாளங்கள் மொத்தம் எத்தனைமா? தாளங்கள் அது வேற விஷயம். என்ன இருங்க, நான் இருங்க ஒருங்கெல்லாம் நின்னுட்டு இருக்காத. என்ன தாளங்கள் ஏன் பக்கத்துலய ஏன் பக்கத்துல தாளம் மொத்தம் எத்தனை? இருங்க, பாட்டு பாடி இல்ல. என்ன பாட்டு பாடுறோம்? பாட்டு பாடி இல்ல. நான் கேட்டது என்ன? நான் கேட்டது என்ன? என்ன? உங்களை பற்றிய ஒரு விவரம் தான் கேட்டிருக்கேன். சரி, உன் பேர் என்ன சொன்ன? நான் உங்களை பற்றிய ஒரு விவரம். பேர் என்னன்னு கேட்டேன். உன் பேர் பேச விட்டு பேசணும். உன் பேர் என்ன? என்னுடைய பெயர் வள்ளி. வள்ளி தானே? ஆமா. நீ இருப்பது என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். நெத்தில என்ன ஓட்டுருக்க? பட்டை. நான் இடத்துக்கு தலைவன் யாரு? பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய பட்டை போட்டிருக்கிறேன். இந்த இடத்துக்கு தலைவர் வந்து முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுக்கு இது என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்க முருகப்பெருமானுக்கு பல பேர் உண்டு. இந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்க முருகப்பெருமானுக்கு என்ன பேரு? இந்த குறிஞ்சி நிலத்துல காவல் வாழ்கிற வள்ளிக்கு விகடவில் அமைந்த பேர் என்ன? அதாவது இந்த குறிஞ்சி நிலத்துல அவதரித்த இருக்கக்கூடிய எங்களுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான் இல்லையா? முருகப்பெருமான முருகன் தான் சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்? கார்த்திகை பெண்களால எடுத்து வளர்த்ததுனால அவருக்கு நீங்க சொல்ல வர தெரியுது. என்ன 1000 பெயர்கள் உண்டு அவருக்கு. ஆக இந்த நிலத்துல இருக்கிறதுனால அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. அது ஒரு காரணம் இருக்கு. ஏன் அதை சொல்லி ஆகணும்? அப்ப சொல்லியாம நெத்தில வட்ட போட்டுருக்க, நீ தானே போட்டிருக்க? ஆமா. பட்டைக்கு பேர் இருக்கா? பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. முப்பட்டை. ஆமா. இது யாருக்கு உரியது? எங்களுடைய குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு. முதல்ல யாருக்கு உரியதுன்னு கேட்டேன். சிவபெருமானுக்கு உரியது. சிவபெருமான். தமிழுக்கு தலைவன்னா சிவபெருமான். ஆமா. தமிழ் கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் சொல்றோம்ல. சிவனுடைய மதம் என்ன? அவருடைய சமயம் என்ன? இங்க இந்த குறிஞ்சி நிலத்துல அவதரிச்சிருக்கிறாரு. ஆக அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்க. குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு அழைக்கக்கூடியது முருகப்பெருமான கிடையாது. குறிஞ்சி நிலத்துல அவதரிச்சதுனால குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு அழைக்கப்படுறது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கேன். இப்ப நான் ஒரு விஷயம் கேட்டேன் உங்ககிட்ட. என்ன என்னமா? என்ன விஷயம்? என்ன கையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதே சமயம் உங்களுடைய நாரத புராணத்துல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். 14 ஸ்லோகங்கள் இருக்கு. என்ன 14? சரி, கையில என்ன வச்சிருக்கீங்க? சப்ததாள கட்டை. அதனுடைய உண்மையான கட்டை தான் இப்ப கிடையாது. இல்லைன்னா மறுத்து பேசுங்க. அதுதான் சொல்லிட்டேனே. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் கிடையாதுன்னு. என்ன விளக்கம்? நான் கையில வச்சிருந்தா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. இருங்க, உங்க கையில வச்சிருந்தா நான் சொல்றேன். கையில வச்சிருந்தா சும்மா வச்சிருக்கோம். சப்ததாள கட்டைன்னு சொல்லிட்டேன். இல்ல நீங்க பேசணும். என்ன அதனுடைய பெயர் என்ன? சப்ததாள கட்டைமா. சப்த தாளங்களை இசைக்கக்கூடிய சப்தம்னா 7 தாளங்கள் உள்ளது. அதை இசைக்கக்கூடிய சப்ததாள கட்டைன்னு பெரியன் பாடலுக்கு இசைமீட்டக்கூடிய கருவி கிடையாது. கிடையாதுன்னா கேள்வி சொல்லுங்க. கிடையாதுன்னா காரணங்கள் இருக்கு சாமி, உங்களுக்கே தெரியலன்னா அப்புறம் கிடையாது. என்ன விஷயம்? என்ன கிடையாது? நான் இங்க மூடி மறைச்சு போறது விஷயம் இல்ல. நான் சேர்த்த பேசு. நீ நான் கேட்ட புரிஞ்சிட கடவுளுக்கு சொன்ன புரிஞ்சி ஆண்டவர்னு இல்லை. நான் சொல்லிட்டு பதில நான் சொல்றேன். பாக்க உங்களுக்கு தெரியும் புரிஞ்சி ஆண்டவரா? கேள்வி கேட்டதுனா அப்ப பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் புரிஞ்சி ஆண்டவர் அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். புரிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு ஒரு ஆண்டவர் தான். கடவுளை தான் ஆண்டவர் சொல்லுவான். யார சொல்றோம்? ஆண்டவர் கடவுள் எல்லாரையுமே ஆண்டவர் தான் சொல்லுவான். சரியா? குறிஞ்சி நிலத்துல இருக்கிறனால குறிஞ்சி ஆண்டவர் சொல்றதுனால பேர் இல்ல. அவர் பேர் என்ன? அவருக்கு பேர் இருக்குல்ல. எனக்கு தெரிந்தது அதுதான் சாமி. குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்ற
அப்படின்றத அதனுடைய விளக்கம். அப்ப நீங்க மாற்று கருத்தாக பேசுறீங்க. நான் பேசுவேன். அப்ப நான் சத்தத்தால கட்டாயிட்டேன். இதுக்கு இல்லைன்னா நீ மாற்று சொல்லணுமா? மறுத்து தானே பேசுறேன். சொல்லு. மறுத்து தவறாத பேசுறீங்க. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்க. என்ன பண்ணீங்களா? இது வந்து இங்க வந்த காரணம் சும்மா உழைப்பி கூட என்னோட போக கூடாது. சரியா? என்ன சாமி உண்மையான ஒரு விஷயத்தை தான் சொல்றீங்க. நான் கிடையாது. உண்மையான விஷயத்தை தான் நான் என்ன ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு நல்லா நான் பேசுறேன். காது வாங்கி பேசு. இந்த மாதிரி பேசுறேன். பேசணும். என்ன பேசுறேன்? சும்மா நான் சொல்லிட்டேன். நீ கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. நீ கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டேன். பதில் நீ பேசணும். நான் கேட்டதுக்கு பதில சொல்லிருக்க அது தவறுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நான் பதில சொல்றேன். இருங்க சாமி. பேசு. அப்படி பேசு. அப்படி பேசு. நான் மறுத்து தான் பேசிக்கிறேன். என்ன மறுத்து பேசுற? நீங்க சொன்னது கிடையாது அப்படின்றத நான் மறுத்து தான் பேசிக்கிறேன். நீ சொன்னது கிடையாது நான் சொல்றேமா? இப்ப பதட்டப்படுறீங்க. யாரு ஒரு நான் பண்ண மாட்டேன். பதட்டம் பண்ண மாட்டேன். மாதிரி இந்த கேள்வி அப்படின்றத கேட்டுட்டு சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போகணும். பேச விட்டு பேசணும். நான் இருவார். நீ சொன்ன சும்மா எல்லாரும் மாதிரியும் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு சரி கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி போக கூடாது. இந்த விஷயத்தை நீ ஏற்கனவே மாமா கலைக்கிற மாமாட்ட கேட்ட நான் சொல்லி நான் அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரியா? மத்தவங்களை பத்தி எனக்கு பேச கிடையாது. மத்தவங்களை பத்தி எனக்கு பேச கிடையாது. நான் என்ன பேசுறேனோ அதுதான் நான் புரியாது. மறுத்து பேசுமா? மறுத்து தான் நான் பேசிக்கிருக்கேன். மறுத்து பேச விஷயத்தை சொல்லு. எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. ஒரு விஷயத்தை பேசுறேன் அப்படின்னா தவறுன்னு சொன்னா அது இல்லைன்னு சொன்னா அதுக்கு உண்மையான விளக்கத்தை சொல்றேன். அறிவாயா? இந்த மாதிரி மூடி மறைச்சிட்டு போறீங்க. பல பேர் மூடி மறைச்சிட்டு தான் போறாங்க. சரிங்களா? அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. நான் சொல்லிட்டேமா? இல்லைன்னா மறுத்து பேசுமா? உண்மையான விளக்கத்தை சொல்லுங்க. எல்லாரும் இசைக்கு மீட்டக்கூடிய கருவி. எனக்கு தெரியல. நீ சொல்லுவோம். தெரியலன்னா எதுக்கு வர்றீங்க? என்ன தெரியலன்னா எதுக்கு வர்றீங்க? கடவுளுக்கு பேரு நீங்க பட்டையை போட்டு வெக்கமட வந்து நிக்கிற. பேசுறது ஒழுங்கா பேசு. என்ன பேசுற ஒழுங்கா? நான் இப்ப நான் சத்த லாரி சத்தம் தான் 7 சுரங்களாகப்பட்டது 7. அது தெரியுது. நீங்க சொன்னதெல்லாம் தெரியுது. நான் காரணம் சொல்லிட்டேன். இல்லைன்னு சொல்லி என்ன பேசுற நீ? இருங்க. நீங்க சொன்னதெல்லாம் தெரியுது. மாப்பிள்ளை தத்துறீங்க. இசைக்கு மீட்டக்கூடிய கருவி அப்படின்றதெல்லாம் தெரியுது. மறுத்து பேசுறதா பேசுற ஒரு மணி நேரம் கூட பேசுறீங்க கிடையாது. நான் அதான் மறுத்து பேசுற ஒரு எண்ணம் கிடையாது எனக்கு. என்ன விஷயம் பேசுறோம் அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லணும். சரிங்களா? பாபா வீட்டுக்கு போனா நீ இருந்தவங்க நான் இருந்தவங்க தொங்கிக்கிட்டே கிடக்க கூடாது. ஒரு விஷயம் தவறான விஷயத்தை நான் கேட்கல. கையில என்ன வச்சிருக்கீங்க? இருங்க பேசுங்க. கட்டை வச்சிருக்கீங்க. அந்த கட்டையினுடைய விளக்கம் என்ன? நாரத புராணத்துல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. கட்டையாகப்பட்டது எல்லாரும் சொல்ற மாதிரி இசைக்கு மீட்டக்கூடிய கருவி அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்கான உண்மையான விளக்கம் என்ன அப்படின்றத நாரதனாக வரக்கூடிய உங்களுக்கே தெரியலன்னா என்ன சொல்ல முடியும்? சரி சொல்லுமா? இருங்க. மாப்பிள்ளை பார்த்திருந்தேன்னு சொன்னீங்கல்ல, மாப்பிள்ளை எப்பேற்பட்டவரு அதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டு வந்த விஷயம் என்னவோ அதை மட்டும் நான் போக பாருங்க. நானும் பார்த்ததுலயும் பார்த்தேன். அரக்கருக்கு முழுக்கருக்கு எல்லாம் பார்க்கிறேன். இப்படி முன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லாம. பாவம் சாமி, என்ன பண்றது? ஏன்னா உங்களிடத்துல வந்து நிக்கிறோம் இல்லையா? நீங்க சொன்னதுனால பாவம் நாங்க வந்து அப்படி நிக்கிறோம். என்ன பண்றது? எங்க யாரு வாங்க. தூக்கமா அதான் இருக்கு. வேற என்ன இருக்கு? எங்கப்பா? சரி இருக்கட்டும். மாப்பிள்ளை பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. மாப்பிள்ளையினுடைய தன்மை என்ன? மாப்பிள்ளையோட தன்மை என்னன்னா எந்த மாதிரி தன்மை? பெருமைகள் எதுவும் இருக்கா? பெருமைகள் நிறைய இருக்கு. எண்ணில் அடங்காத பெருமைகள் இருக்கு. பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன். அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா பிடிக்கும். பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். சரி பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன். ஆறுபடை நாயகனே அன்னையான தெய்வமே தன வண்டிதா அன்பரெல்லாம் ஓடி வாரும் அப்பனை முருகையா கந்தையா வேலையா சண்முகா சரவணா அலைவடி வேலவனே ஆறுபடை நாயகனே ஆறுபடை நாயகனே அலைவடி வேலவனே அறுபடை நாயகனே ஆறுபடை நாயகனே அன்னையான தெய்வமே தன வண்டிதா அன்பரெல்லாம் ஓடி வாரும் அப்பனை முருகையா நாடு
பேர் கந்தன் கடமன் கார்த்திகேயன் சண்முகன் சரவணன் சேகர் அப்படி எல்லாம் போட்டு முருகப்பெருமான் மாப்பிளையா பார்த்து வந்திருக்கேன். பிடிக்கல சாமி. அல்ல பகல் இந்த செடி விடுத்து எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன ஆகாத வேலை என்ன வேலை தெரியுமா? கூட்டி கொடுப்பது உங்களுக்கு திறத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது உங்களுக்கு திறத்தின் முறையோ, ஒற்றுமை சொல்லுவது மகிழ கரையோ கைவரித்து எல்லாரும் கூட்டி கொடுப்பது எங்களுக்கு திறத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது சிறுமையே உனக்கும் அந்த கந்தவடிகளுக்கு திருமணம் செய்தேன் என்றால் கண்புகிறேன். இது சத்தியம் சத்தியம் உங்க முக்கியமான விஷயத்தை சொல்லி போயிருக்காரு. இத வந்து முதல்லயே சொல்லியிருந்தா அவளை சண்டை வீணாயிருமா? நேரம் மாப்பிள்ளையை தேடி போக ஓடி இருப்பேனா இல்லையா? நாடகத்தை பிடிக்கலான்னு சொன்னேன். என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? முருகன் சீக்கிரமாகவே வந்து திருமணம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால. ஏன்னா இங்க பேசினாத்தான் அங்க போய் உடனே சொல்ல வேண்டிய ஆளுக்கு சொல்லுவாரு, தேடி வர வேண்டியவரும் தேடி வருவார் இல்லையா? ஆமா, இருக்கட்டும். முருகன் வந்துட்டாரு. அதனால தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிங்க. முக்கியமா பூரா தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாரும் எந்திரிங்க முருகன். ஆமா, அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து கேட்டேன். அதாவது தவறாக எடுத்துக்கிற கூடாது. ஒரு விஷயம் கேட்டேன். என்ன நாரத கையில வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு தான் ஒரு விஷயம் கேட்டேன். அதுக்கான விளக்கத்தை என்ன யாருமே சொல்ல கிடையாது. ஆமா, அதுக்கான உண்மையான விளக்கம் இருக்கு. ஏன்னா புராண முறைப்படி என்ன இருக்குமோ அதை தான் பேச முடியும். உண்மையான விளக்கம் இருக்கு. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அதனால முருகன் வந்துட்டாரு. முருகனுக்கு, கந்தனுக்கு, வேலனுக்கு, சுப்பிரமணிய பாலனுக்கு அரோகரா. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா.
அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய தொழிலுக்கும் முதல்வனாக விளங்கக்கூடிய என்னுடைய தந்தைக்கு சிவனிடத்திலே 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் எல்லோரும் ஒன்றாக சென்று கையிலுக்கு சென்று அங்கே தாங்கள் கொடுத்த வருத்தபடி தாங்களே குழந்தையாக அவதரிக்க வேண்டும். என்ன காரணம்? சூரமதமன், தாரகன், சிங்கமுகன் என்று சொல்லக்கூடிய 3 பேருடைய அதிரமங்கள் தாங்க முடியவில்லை. அந்த காலத்தினால இறைவா நீங்களே குழந்தையாக அவதரிக்க வேண்டும். ஆதி நடவும் ஈரும் அரவமும் ஒப்ப எதுவும் வரவும் போக்கமை இன்பமும் துன்பமும் வேதமும் கடந்து நின்ற விமலா நீ ஒரு குமரதனையே நின்னையே நின்பாள் இருக்க என்று தேவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க ஈசானம், தற்புரம், அகோரம், வாமதேவம், சத்தியோசாதம், அதோ முகம் என்று சொல்லக்கூடிய 6 முகத்தில் இருந்து 6 தீப்பறிகள் பிறக்க அதை அக்னி வாயுகள் அழைத்து பூமுலகத்திலே சரவணத்தில் விட சொல்ல அதே போலவே அக்னி வாயுவும் பூமுலகத்திலே சரவண பரிகளை விட அங்கு 6 தாமரை மலர்களிலே 6 குழந்தையாக வதரித்துள்ளது 6 அருவும் உருவாகி அனாதை உணவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று சொல்லி பிளமுதல் மேடியாக கருணைக்குள் முகங்கள் 6 கரங்கள் மணியிடம் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் உதிர்த்தான். தேவர்களாம் ஆனந்தம் குரலுடைய திருவாயிலே தக்கத்துடன் வருகின்ற பொழுது சூரபதமனை ஆட்கொண்டு செங்கனையும் தாரகனை அழித்து சினம் தருகி இந்த கழுகாசலத்திலே எழுதக்கூடிய நேரத்திலே இன்றைய கணவர் பக்தவடிகள் அவரவர்கள் வந்து அவர்கள் கடமையெல்லாம் முடிவோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன அப்படின்னா எது நடந்ததோ
அது நன்றாக நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. இன்னும் எதுவெல்லாம் நடக்க இருக்கின்றது 6 மணிக்குள்ள எல்லாமே நன்றாக முடியும். அந்த காலத்திற்கு யானைபுரம் பின்னே மணி ஓசை வர முன்னே என்பதற்கிணங்க நாரதர் வருவது வெகுதலைவாக இருந்தாலும் அவருடைய காண வேண்டிய காரணத்தினால் அருமை மாமா நாரதர் மாமா வருகின்றார். அவருடைய வருகையை சற்று நேரம்